என்கவுண்டர் அதிகங்கிறீங்க, அந்த என்கவுண்டரை பற்றி என்ன? நீங்கள் சொல்லுங்கள். என்கவுண்டர்ன்றது வரவேற்கத்தக்கதா? மக்கள் நாங்கள் டெய்லி ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு கொலை நடக்குதுன்னும் போது அது எப்படி வரவேற்க மாதிரி இருக்கும்? அதை கண்டிப்பாக நாங்கள் கண்டிச்சே ஆகும். ஆர்ப்பாட்டமும் பண்ணோம் நாங்கள். பட் எங்களை வந்து வாய் அடைக்கிறதுக்கு என்கவுண்டர்னு ஒரு சின்ன ஒரு பதிலை சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் இதுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குது? ஏன்னா எங்கள் ஏரியா நார்த் மெட்ராஸில் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான பர்சன் எங்களுக்கு தெரியும். அவரையே இப்படி வந்து ஒரு ஓப்பன் ஸ்ட்ரீட்டில் கொண்டிருக்காங்க அப்படின்னாக்கா எங்களோட சேஃப்டி எங்கே இருக்குது? தமிழக மக்கள், அதுவும் எங்கள் தொகுதி வந்து சிஎம்மோட தொகுதி, அங்கேயே ஒரு கொலை நடந்திருக்கு அப்படின்னாக்கா எங்களோட சேஃப்டி இல்லைன்னு தான் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு எம்பி, ஒரு பெண் எம்பி இதாக சொல்கிறாங்க. அதை பற்றி இதுக்கு பின்னணியில் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அது எல்லாத்தையுமே கண்டு ஆராய்ஞ்சு கரெக்டான தீர்ப்பு கொடுக்கறது கவர்மெண்ட்டோட வேலை. அதனால் இதை வந்து நான் என்னோட சஜஷனுக்கு விடாமல் கரெக்டான விஷயங்களை ஆராய்ஞ்சு தகுந்த குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.